சிம்மராசினியர்களுக்கு வணக்கம். நிகழ இருக்கும் ஆவணி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? அதாவது 17/8/2025 முதல் 16/9/2025 வரை உள்ள காலகட்டம் தமிழ் மாதமான ஆவணி மாதமாக அமைகிறது. அப்படிப்பட்ட இந்த ஆவணி மாதத்தில் சூரியன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு ஆட்சி பெறுகிறார். அது மட்டுமில்லாமல் முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்கள் ஒன்றாக இணைந்து 3 யோகத்தை தருகிறாங்க. அதாவது புத ஆதித்ய யோகம், புத சுக்கிர யோகம், சூரியன் ஆட்சி பலம் என பல யோகங்கள் நிறைந்த ஒரு மாதமாக தான் இந்த ஆவணி மாதம் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இந்த ஆவணி மாதத்தினுடைய ஆரம்பத்தில் கடகராசியில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறார். சிம்மத்தில் புதனும், கன்னியில் புதனும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த மாதத்தினுடைய மத்தியம பகுதியில் துலாம் ராசிக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறார். அதே போல் சிம்மத்திற்கும் சுக்கிரன் பயிற்சி ஆகிறாருங்க. இதன் காரணமாக சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் இந்த ஆவணி மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்ம ராசியை சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதனான சூரியன் விரயஸ்தானத்தில் இருந்தாலும் லாபஸ்தானத்தில் சுக்கிரன், குரு இணைந்திருப்பதாலும் பொருளாதார பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடன்கள் அடைபடுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் குருவினுடைய பார்வை இருப்பதால் பூர்வ புண்ணிய பலன் உண்டு. 5ஆம் இடம் குருவினுடைய சொந்த ராசி என்பதால் பிள்ளைகள் விஷயத்தில் சிறப்பான முன்னேற்றம் உண்டுங்க. சுக்கிரன் 5ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழில் சிறப்பாக நடைபெற இருக்கு. இவ்வளவு நாட்களாக தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள், பண விரயங்கள், அலைச்சல்கள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. புதிதாக கடை ஆரம்பிப்பது, தொழில் ஆரம்பிப்பது அல்லது பழைய தொழிலை அபிவிருத்தி செய்வது, அதற்கான முயற்சிகளை மேற்கொள்பவர்களுக்கு அரசாங்கத்தினுடைய ஆதரவும் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அதனால் நீங்கள் நினைத்ததை நினைத்தபடியே செய்து காட்டி வெற்றி காணக்கூடிய ஒரு மாதமாதான் இந்த ஆவணி மாதம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் குருவினுடைய பார்வை இருப்பதால் பூர்வ புண்ணிய பலம் உண்டுங்க. இதனால் உங்களுக்கு இவ்வளவு நாட்களாக இருந்த கடன் சுமை குறைய இருக்கு. அதே போல் சுக்கிரன் 5ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழில் சிறப்பாக நடைபெறுங்க. காரணம் அவர் 10க்குரியவர் என்பதால தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பாராத முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். திருமணமான பெண்மணிகளுக்கு குழந்தை பேரு கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது என்பதை கிரக நிலைகள் தெளிவாக உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. சுப காரியங்கள் அனைத்துமே பலிதமாக இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 2இல் உஷ்ண கிரகமான செவ்வாய் அமர்ந்திருப்பதால் பேச்சில் கடுமையை குறைத்து கொள்ளுங்க. நீங்களாக பிறர் விஷயத்தில் அபிப்பிராயம் தெரிவிக்க வேண்டாம். நீங்க உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது. குடும்ப விஷயத்தில் நிதானத்தை கடைபிடிங்க. எடுத்தோம் கவுத்தோம் என்று தாயாரிடமோ அல்லது தந்தையாரிடமோ தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வைத்துக் கொள்ள வேண்டாம். பொறுமையாக நிதானமாக சூழ்நிலையை கையாள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் அறிவுறுத்தது. அது மட்டுமில்லாமல் சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவணி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். அது யோகம் என்றதை சொல்ல வேண்டுங்க. ஆனால் அவரை பார்க்கும் சனி மற்றும் ராகு ஆகிய கிரகங்கள் பகை கிரகங்கள். எனவே இடர்பாடுகளுக்கு மத்தியில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஆவணி மாதம் அமைஞ்சிருக்குது. எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறுவதில் இருந்த தடங்களும் தாமதங்களும் வந்து கொண்டேதாங்க இருக்கு. யாரையும் நம்பி எதையும் செய்ய இயலாது. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காதுங்க. தொழிலில் கூட்டாளிகள் அடிக்கடி தொல்லைகள் தந்து கொண்டே இருப்பாங்க. இதனால் இந்த மாதத்தில் இந்த தொல்லைகளுக்கு ஒரு தீர்வு காண இருக்கீங்க என்பதையும் கிரகநிலைகள் உறுதியளிக்குது. தொழிலில் தசாபுக்திக்கு ஏற்ப தெய்வ வழிபாடுகள் நீங்கள் மேற்கொள்ளும் போது திருப்தியான வாழ்க்கையை
நிலையை அமைத்து கொடுக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் கடகராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சியாகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் விரயஸ்தானத்திற்கு வரும்போது தொழில் மற்றும் சிந்தனைகள் மேலோங்குங்க. வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்களுக்கு அதற்காக எடுத்த முயற்சிகள் கைகூட இருக்கு. குறிப்பாக கடகத்தில் சஞ்சரிக்கும் புதனோடு சுக்கிரன் இணைந்து புத சுக்கிர யோகத்தை உருவாக்குவதால் தேவைக்கேற்ப பொருளாதாரம் வந்து சேர இருக்குங்க. திடீர் மாற்றம் மன வருத்தத்தை கொடுக்குங்க. பெண் வழி பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம். அதனால் கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது அவசியங்க. உடன்பிறப்புகள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பாங்க. தொழில் கூட்டாளிகள் உங்களை விட்டு விலகினாலும் புதிய கூட்டாளிகள் வந்து இணைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சிம்மராசியை சேர்ந்த ஒரு சிலர் தொழில் மற்றும் வியாபார ரீதியாக வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகமும் அமைந்திருக்கிறது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதத்தினுடைய மத்தியம பகுதியில் ஆரம்பத்தில் சிம்ம ராசிக்கு புதன் பெயர்ச்சியாகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 2, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன், தன லாபாதிபதியான புதன் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிக்கும் நேரம் ஒரு உன்னதமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் பணவரவு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். அதே போல கொடுக்கல் வாங்கல் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். உறவினர்களோடு இருந்த கருத்து வேறுபாடு அகலுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. குடும்ப உறவினர்கள் உங்களுடைய குணமறிந்து நடந்து கொள்வாங்க. வெளிநாடு செல்லும் யோகமும் இருக்குதுங்க. அதற்காக எடுத்த முயற்சிகள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து இணைவாங்க. இளைய சகோதரத்தோடு இணக்கம் ஏற்படும். குறிப்பாக வருமானம் உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இந்த நேரத்தில் கடன் சுமை குறைய வழிபிறக்குங்க. அதனால் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அதே போல் வழக்குகள், அதாவது பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பின தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் சிம்மராசினியர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் கிடைக்க இருக்கு. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு போட்டிக்காக கடை வைத்தோர் விலக இருக்காங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களிடம் மேலதிகாரிகள் ஆதரவாக நடந்து கொள்வாங்க. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க இருக்கு. அதே போல் மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுடைய ஆதரவு நன்மை தருங்க. பெண்மணிகளுக்கு ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியங்க. இந்த காலகட்டங்களில் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது சூரிய வழிபாடு உங்களுக்கு சுகத்தை வழிபாடாக அமைகிறது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது.